ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவருமான எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்யும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ரட்சித்தீரே ஆண்டவரே, எதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அழிவின் பாதையிலே போய்கொண்டிருந்த எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதைக்கு நேராக எங்களை திருப்பி நீரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நேராக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இருதயத்தை செம்மையாய் நடத்தினீரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சித்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பாதையில எங்களை நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய கரங்களை பிடித்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சரியான வழிகளை எங்களுக்கு காண்பித்து தருகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அபிஷேகித்து நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே செம்மையான பாதையிலே சரியான வழியிலே ஒவ்வொருவரை நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாருடைய இக்கட்டுகளில் இருந்து விடுதலை ஆக்கினவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே விசாலத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அற்பமான ஆரம்பங்களை ஆரம்பிக்க வைத்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தடைகளை உடைக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை மாற்றுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. செங்கடல்களை பிறக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எரிகோ கோட்டைகளை ஆண்டவரே முறியடிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே எங்களுடைய கரங்களை பிடித்து எங்களை நடத்தும்படியா எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய விசேஷித்த ஒரு அனாயிண்டிங் ஆண்டவரே அப்பா எங்களை ஒவ்வொருவருக்குள்ளாக நீர் ஊற்றி கொண்டிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இந்த மீட்டிங் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பாடல் பகுதியிலும் ஆண்டவரே சங்கீத பகுதிகளிலும் ஆண்டவரே ஆராதனை நேரத்திலும் ஆண்டவரே அப்பா ஜெப வேளையில ஆண்டவரே அப்பா மெசேஜ் பகுதியில தகப்பனே ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை நடத்த ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா தொடர்ந்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கின்றோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லோரும் நம்மை ஒரு குறைவுமின்றி இம்மட்டும் அவருக்குள்ளாக நடத்தி வந்த அந்த நல்ல தேவனை நாம் எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து பாடும்படியாக நம்முடைய கரங்களிலே இருக்கின்ற பாடல் புத்தகத்திலே 7வது 13வது பேஜிலே 7வது பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். 13வது பேஜில் 7வது பாடல். இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான
துணையுமானீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்த. எல்லாரும் வாய்களை திறந்து. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. தடையிலே நன்றி நன்றி இருக்கிறது, உம்மை உயர்த்திடுவே. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே,
ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி 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 ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆண்டவரே, தண்ணீரை கடந்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சோதனை ஜெயிக்கும்படியாக ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய பலனை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவரே இம்மட்டுமாய் ஆண்டவரே சகல காரியங்களை ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் ஜெயித்து இந்த பூமியிலே நிற்பதற்கு, ஜீவனோடு வாழ்வதற்கு நீர் பாராட்டி இருக்கின்ற ஆண்டவரே இந்த நல்ல தயவுக்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு உணர்வோடு நம்முடைய காரியங்கள் சகலவற்றையும் ஜெயமாய் மாற்றுகிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. அந்த ஒரு உணர்வோடு நாம் எல்லோரும் நம்முடைய கரங்களில் இருக்கின்ற 21வது பேஜிலே ரெண்டாவது பாடலை பாடி நாம் எல்லோரும் தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் சேர்ந்து கைகொட்டி ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரது கல்லறை மீடின பெருங்கள் உரண்டோடுது பா, அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி போல். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி போல். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். நம் கூறின மாமர் விட்டனர் கல்லர் போங்கள் கலிலேயாவுக்கு. நாம் கூறின மாமரை விட்டனர் கல்லர் போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா தாய் பாரிய சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். என்ன பூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். பூத கணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுநாதன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம். வருகிற ஜெய வீர நம்மேள வாத்தி
வாத்தியம் கைமணி பூரி எடுத்து முழங்கிடுவோம். நம் மேள வாத்தியம் கைமணி பூரி எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மீடின பெருக்கல் உரண்டுரண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதிமோ. அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி. அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதிமோ. அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதிமோ. கீதம் 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 ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன் என்று சொல்லி நாம் பாடலாம். தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் எந்த ஒரு முத்திரையும் நம்மளை போட்டு மூடி வைக்க முடியாது என்பதை ஆண்டவராகிய உயிர்த்தெழுதலின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். என் அருமை சகோதர தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு முன்பதாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பதாக ஆண்டவர் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். எந்த சூழ்நிலையும் இந்த பூமியிலே உங்களை கட்டி வைக்க முடியாது என்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலே காரணமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் ஒருவராலும் எந்த சூழ்நிலையும் எந்த காரியங்களும் நம்மளை மூடி வைக்க முடியாது என்பதை ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாக, இந்த பாடல்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக விடுதலையோடு தேவனை ஆராதித்து தேவனுக்கு ஊழியம் செய்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தொடர்ந்து செயல்படுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல தேவனை நம்ம எல்லோரும் எழுந்து நின்று அவரை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 28வது பேஜில் 1வது பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம அவரை ஆராதிக்கலாம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. நன்மை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் சரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.
ஐயா வாழ்க வாழ்க உம் நாம வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாம வாழ்க செவிகளை நீ திறந்து விட்டி செல்வமும் சேர்த்தான் செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோமும் சேர்த்தான் இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உம் நாம வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாம வாழ்க எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே உண்மையமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாம வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாம வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கைகூரட்டும் இன்று தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கைகூரட்டும் பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாம வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாம வாழ்க குறை நீக்கோ வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே பாவக்குறை நீக்கோ வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே கரை போக்கோ கர்த்தாவே கல்வாரி நாயகனே பாவக்கரை போக்கோ கர்த்தாவே கல்வாரி நாயகனே ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாம வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாம வாழ்க Psalms 112. Psalms 112. 12. Praise the Lord, blessed the man who fears the Lord, who delights greatly in his commandments. அல்லேலூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். His descendants will be mighty on earth, the generation of upright will be blessed. அவன் சந்ததி பூமியின் வளத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். Wealth and riches will be in his house, and righteousness endures forever.
ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். Unto the upright there rises light in darkness. He is gracious and full of compassion and righteous. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். A good man deals graciously and lends. He will guide his affairs. இறங்கி கலன் கொடுத்து தன்னுடைய காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். Surely he will never be shaken. The righteous will be in everlasting remembrance. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். He will not be afraid of evil tidings. His heart is steadfast, trusting in the Lord. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். His heart is established. He will not be afraid until he sees his desire upon his enemies. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். He has disappeared abroad. He has given to the poor. His righteous endures forever. His horn will be exalted with honor. வாரிகளைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். The wicked will see it and be grieved. He will gnash his teeth and melt away. The desire of the wicked shall perish. துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். Amen. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம லாஸ்ட் வீக்னு நினைக்கிறேன், அப்போவும் அதில் சந்தித்தோம். கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய வழிகளை அவருக்கு நேராக ஒப்பு கொடுத்து நடக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி நான் பார்த்தோம். இந்த வாரத்திலும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போது நம்ம பார்க்கும் பொழுது தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு எல்லோருடைய இருதயத்திலும் என்ன செய்ய வேண்டும்? உண்டாயிருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் இல்லாததுனால தான் இந்த உலகத்தில் இவ்வளவு பாவமும் காரியங்களும் அழிவும் மக்களுடைய வாழ்க்கை ஒரு வேறு விதமாய் கடந்து செல்வதும் இதற்கு எல்லாத்தினுடைய காரணமும் என்னென்னா, இந்த பேசிக்கான காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருடைய இருதயத்தில் இல்லாத ஒரே ஒரு காரணம் தான். அதான் அடிக்கடி நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்கின்றார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லி அடிக்கடி நம்ம என்ன செய்கிறோம்? அநேக சங்கீதங்களிலும் வேத வார்த்தைகளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய டீச்சிங்கிலும் அநேக இடங்களிலே நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். இந்த நாளிலே ஒவ்வொருவரும் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கக்கூடிய யாராகிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன அப்படின்னு தெரியலைன்னா நம்ம ஒவ்வொருவரும் இந்த நாளிலே நாம் தேவனிடத்தில் கேட்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை கத்தி எடுத்து வெட்டுவார் கொல்லுவார் என்று அல்ல, நம்மை ஆண்டவர் அவருடைய பரலோகத்திலே கொண்டு சேர்க்கும்படிக்காக நம்மீது வைத்த அன்பின் நிமித்தம் அவர் என்ன செய்கிறார்? எனக்கு பயந்துருங்க, என்னிடத்தில் அன்பாக இருங்க. அவரிடத்தில் இப்போ நம்ம யாராவது ஒருவரிடத்துல மேலே நம்ம அன்பாக இருக்கிறோன்னா அவங்க சொல்கிற காரியங்களெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? கீழ்ப்படிந்து நம்ம நடப்போம். அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அவர் மீது நம்ம அன்பு வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட இருதயத்தில் என்ன உண்டாகிறது? கீழ்ப்படிதல் உண்டாகும். கீழ்ப்படிதல் உண்டாகும் பொழுது இந்த பயம் என்ன செய்ய? நம்மளை விட்டு மாறிப்போகும். இந்த உலக பயம் நம்மளை விட்டு மாறிப்போகும். நான் அதை செய்வேன், நான் இதை எப்படி பண்ணுவேன், அதை எப்படி பண்ணுவேன், இதை எப்படி பண்ணுவேன், அதெல்லாம் மாறிப்போகும். ஒரே ஒரு பயம் மாத்திரம் நம்ம இதயத்தில் வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் நம்மளுடைய இருதயத்தில் வேணும். அப்படி நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மளுடைய இருதயத்தில் வந்துட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து நீங்கள் வாசிக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். பாருங்க, அவன் சந்ததியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். யாருடைய சந்ததி? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய சந்ததி என்ன செய்யும்? பலத்திருக்குமா இந்த பூமியில். அப்படிப்பட்டவர்கள் எப்படி ஆவார்களா? ஆசீர்வதிக்கப்படும். அவர்கள் செம்மையாக இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்னா அவன் எப்படி இருப்பான்?
செம்மையாக இருப்பான். அதனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்வான்? ஆசீர்வதிக்கப்படுவான். அதான் தேவன் சொல்லுது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு. அதான் பேசணும். சொன்னோட நம்மளிடத்தில் ஏதாகிலும் காரியங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாகிலும் குறைகள் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படும் என்று சொன்னால் நம்ம தெளிவாய் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். ஏதாவது இடங்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே போய்விட்டதா, இல்லாமல் ஆகிவிட்டதா என்று சொல்லி நாமே நிதானித்து பார்க்க நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயம் இதுவரைக்கும் இல்லாத இருதயங்களிலே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நான் என்ன காரியம் செய்தாலும் இந்த காரியம் தேவனுக்கு பிரியமான காரியமா என்று சொல்லி ஒரு விசை அதை நினைத்து கொண்டு அவருக்கு பயந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நடந்து பாருங்கள். ஆண்டவர் உண்மையாகவே எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போதுமானவராக இருக்கிறார். பாருங்க, 9வது வசனத்தில், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அப்போ கொடுக்கிறவர்களை ஆண்டவர் என்னவாய் மாற்றுகிறார்? உயர்த்துகிறவராக காணப்படுகிறார். ஏழைகளுக்கு கொடுத்தான், வாரி இறைத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் இவ்வளோ ஏழைகளுக்கு கொடுத்தேனே, இவ்வளவு காரியங்கள் நான் மற்றவர்களுக்கு காசு பணம் பார்க்காம செஞ்சனே, ஏன் எங்களுடைய காரியங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இது எல்லா நாளும் நிலைத்திருப்பதில்லை. ஒரு சில நேரங்களிலே ஆண்டவர் ஒரு சில டெஸ்ட்டை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பது உண்டு, கர்த்தரை அனுமதிப்பது உண்டு. அப்படி நம்ம அந்த டெஸ்ட்டை கடந்து நிற்கும் பொழுது பாருங்க, அடுத்து அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவன் கொம்பு என்ன செய்ய முடியுமா? மகிமையாய் உயர்த்தப்படுமா. அந்த நாள் இந்த இடத்துல நிற்கக்கூடிய அநேகருடைய வாழ்க்கையிலே இன்றைய நாளிலே வந்திருப்பதை கர்த்தர் கண்கூடாக காணும்படி ஆண்டவர் நமது மத்தியில் அநேக சாட்சிகளையும் வைத்திருக்கின்றார். இதை உணர்ந்தவர்களாக நம் எல்லோரும் நம்மை உயர்த்துகிற தேவனை, அவருக்கு பயந்து அவரை ஆராதிக்கும்படி ஒரு சில நிமிடங்கள் நாம் எடுத்துக்கொள்வோம். நேரம் குறைவாக இருக்கிறபடினால் ஏதாகிலும் ஒரு 3 பேர் சத்தத்தை உயர்த்தி தேவனை ஆராதிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்து விட்டு வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. ஆவியானவர் நீர் எழுந்தருளி உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொடுப்பீராக. நாங்கள் எல்லாம் கேட்கும்படி எங்கள் இருதயங்களை பக்கம் திருப்புவீராக. பெற்றுக்கொண்டவர்களாய் உம்முடைய பரலோகத்திலிருந்து நாங்கள் மன்னாவை பெற்றவர்களாய் செல்ல உதவி செய்யுங்க. தாழ்த்தி வெறுமையாக்குறேன் இயேசு முடிஞ்சவங்க நல்ல பிதாவே, ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. பாஸ்டர் அவங்க சொன்னது போல அவருடைய பெரிதான இரக்கம், பெரிதான கிருபை, கர்த்தருடைய ரட்சிப்பை குறித்து சொல்லணும்னா ரொம்ப சொல்லிகிட்டே போகலாம். 2009 கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வர சொன்ன மாதிரி அநேக டெஸ்ட்டுகள், அநேக பாடுகள், எல்லாம் விசுவாசத்தில் பரீட்சை, சரீரத்தில் பரீட்சை, எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனாலும் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்க தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இருந்த போராட்டங்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வியாக இருந்துச்சு, எதுக்கு நீங்கள் துபாயில் இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தோம். யோபு இழந்தது போல் எல்லாத்தையுமே இழந்தோம். அதாவது என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பெரிய லிஸ்ட்டே போடலாம். 2 பேருக்கு நல்ல வேலை இருந்துச்சு, 2 பேருக்கு 2 வண்டி தனித்தனியாக இருந்துச்சு, நல்ல ஃப்ளாட் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. ஆனால் இழந்த போது 2 பேருக்கு வேலை இல்லை, விசா இல்லை, இதில் குழந்தைங்க, அதாவது 3 குழந்தைங்க இறந்துச்சு, வண்டி எல்லாமே போச்சு. அதாவது நான் சொன்னேன், இவங்க சொன்ன மாதிரி யோபு நிலைமை. அவன் சாம்பல் உட்காந்துருந்தான், நாங்கள் தனிமையில் உட்காந்துருந்தோம். இவ்வளோ வித்தியாசம். ஏன்னா ஒரு மனுஷன் இல்லை, அது ஆண்டவர் அனுமதித்த பாதை. சர்ச்சிலையுமே நம்ம வண்டியை இருக்கும் வர நம்ம எப்போயுமே வண்டியில் எப்போயுமே 7 சீட்டர் வண்டியே தான் எடுப்போம். அது அப்படி தான் கருத்தை கொடுத்துட்டு இருந்தார். ஆளுங்களை கூட்டிகிட்டு போயிட்டே இருப்போம். வண்டியை விற்று அடுத்த வாரம் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜுக்கு ஃபோன் பண்ணோம், அவங்க கூட ஃபோன் எடுக்கலை சர்ச்சுக்கு போக. சரி பரவாயில்ல, இது ஆண்டவர் அனுமதித்தோன்னு சொல்லி வீட்டிலேயே நாங்கள் 2 பேரும் ஆண்டவர் துதிக்க ஆரம்பித்தோம். ஆனால் அந்த தனிமையின் பாதையில் ஆண்டவர் திட்டங்களை கொடுத்தார். அவர் பேசினார், அவர் இடைப்பட்டார், கிருபை என்னென்று விளங்கப்படுத்தினார். ஆனால் எல்லா தேவையும் சந்தித்து நடத்தினார். இப்போ எங்களுக்கு என்ன தேவை இருக்குது நம்ம இந்த மனுஷன் சொல்ல மாட்டோம், ஆனால் கர்த்தர் நடத்துவார்.
ஹல்லேலூயா. இப்படி நடத்தி இழந்ததை திருப்பி கொடுத்தான்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போனால் எல்லாத்தையுமே ஆண்டவர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இழந்த 3 பிள்ளைங்கள் 3 ஆண்டவர் கொடுத்தாரு. வேலை என்னென்ன பொசிஷனில் இழந்தோமோ அதே பொசிஷன் ஆண்டவர் திருப்பி கொடுத்தாரு. இழந்த வண்டி அதே மாதிரி வண்டியும் திருப்பி கொடுத்தாரு. சொல்லப்போனால் அதே மாடல் வண்டியை கொடுத்தாரு, அதே பிராண்ட் வண்டியை கொடுத்தாரு. எப்படி நடக்குன்னா கர்த்தரால் நடக்கும். ஆனால் எதையுமே நான் கேட்கல, ஆண்டவர் இந்த கொடுங்க இதை கொடுங்க நான் கேட்கவே இல்லை, ஆண்டவராக கொடுத்தாரு. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா என் ஆண்டவரால் சகலத்தையும் திருப்பி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் வாக்கு பண்ணினார், நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுதுன்ட்டு. ஆனால் நிறைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் இந்த வருஷம் ஊழியத்தின் பாதையில் நம்ம உண்மையில சொல்ல போனால் பாஸ்டர் அவங்க ரொம்ப நான் இந்த இடத்துல மகிமைப்படுத்துகிற கர்த்தருக்காக. எதுக்குன்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் இந்த சபைக்கு வந்து நான் எவ்வளோ தான் காரியங்கள் செஞ்சாலும் சொல்லுவாங்க, உங்கள் ஊழியத்தை நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் ஊழியத்தை எப்போ சபை ஆரம்பிக்கிறீங்க, லேட் பண்ணாதீங்க இதே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நல்லவர். அது எப்படி ஷார்ட்டாக முடிஞ்சதுன்னே தெரியல. கர்த்தர் கிருபையினால் சபை ஆரம்பிக்க தேவன் கிருபை பாராட்டினால் லாஸ்ட் வீக்கு நாங்கள், அதாவது நேற்று இல்லை அதுக்கு முந்தின வாரம் நம்ம ஆரம்பித்தோம். நேற்று ஃபஸ்ட் ஆராதனை முடிக்க தேவன் கிருபை செய்தால். எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாம் அவரோட நாம மகிமைக்காய். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். உங்களையும் இன்னைக்கு எந்த பாதையில் போயிட்டு இருந்தாலும் அவரால் உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. இழந்ததை திருப்பி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை இரட்டத்தனையாய் கொடுத்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் செய்வார். ஏன்னா அந்த கருத்தில் தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம், சாட்சி சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று மாத்திரம் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் உங்கள் விசுவாசத்தில் துளி கூட குறைஞ்சி போயிடாதீங்க. அவரை பிடிச்சிக்கங்க. எந்த சோதனையின் பாதையாக இருந்தாலும் அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்க. அவரை தேடுறதுல குறைஞ்சி போயிடாதீங்க. ஆண்டவரை தேடிக்கிட்டே இருங்க. அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருங்க. அவரோட நடந்து கொண்டே இருங்க. அவருக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, வரும்போது ஆச்சரியப்படத்தக்கதாய் அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 107ஆம் அதிகாரம், சங்கீதம் 107 43வது வசனம். யாராவது எடுத்தவங்க ஒருத்தவங்க வாசிங்க. அநேக தரம் அவர்களை விடுவித்தார். 107 43. ஹல்லேலூயா. அதாவது இதுல என்ன கடைசி வார்த்தை சொல்லுதுன்னா, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். கர்த்தர் கிருபை உள்ளவர், எல்லாருக்கும் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. கிருபையை குறித்து தான் பேச போறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை உள்ளவர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த கிருபையை உணர்றதுக்கு எல்லாத்துக்கும் இருதயம் இல்லை. ஹல்லேலூயா. உணர்ந்தவர்கள் இன்னைக்கு ரட்சிப்பை பெற்று கர்த்தர் சமூகத்தில் இருக்கோம். உலகத்தில் எவ்வளோ பேர் அந்த கிருபையை உணராமல் இருக்காங்க. ஆமென். கிருபைன்னா என்னென்ன எல்லாருக்கும் தெரியும். தகுதியற்றவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு தயவு தான் கிருபை. ஹல்லேலூயா. தகுதியே இல்லை, அவனுக்கு ஒரு தயவு கிடைக்குதுன்னா அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, ஆண்டவர் கர்த்தர் கிருபையால் எனக்கு வேலை கிடைச்சிது. ஏன் கிடைச்சிதுன்னா அந்த இடத்துக்கு நான் தகுதி இல்லை, ஆண்டவர் அந்த வேலையை கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. அதை தான் நம்ம சொல்ல வரோம். நான் தகுதியே இல்லை, என் ஆண்டவர் இந்த விஷயத்தை செஞ்சுட்டாரு எனக்கு. இதுதான் அவருடைய கிருபைன்றது. ஹல்லேலூயா. அப்போ தகுதி இல்லாதவனுக்கு என் தேவன் கொடுக்குற தயவை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு உணர்வு வேண்டும். ஆமென். இந்த உலகத்தில் ஏதோ ஞானவான்கள் சொல்கிறாங்க, இவன் ஞானவான். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு எவன் அவருடைய கிருபையை உணர்ந்து கொள்கிறானோ அவன் தான் ஞானவான். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஞானவான் தான் அந்த கிருபையை கொண்டு ரட்சிப்பட்டுக் கொள்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். ஹல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் எல்லாரும் எடுத்து வாசிங்க. ஏன்னா வார்த்தையை வாசிக்கும் போது அதனுடைய ஆசீர்வாதம் அவங்க சில தாங்கும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க. எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினால ஒரு மனுஷன் விசுவாசிச்சா மட்டும் ரட்சிக்கப்பட முடியாது, அதுக்கு ஒரு கிருபை வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் உலகத்துல ஆண்டவர் அறியாதவங்க கூட தேவன் தேடி போய் கிருபை இருக்கிறதால ரட்சிக்கிறாரு. ஹல்லேலூயா. உண்மைதானே? அவங்க என்னத்தை அவங்க கண்டாங்கன்னு தெரியல, ஆனால் அவங்கள ஆண்டவர் தேடி போகிறாரு. அதான் வார்த்தை சொல்லுது, நான் உங்களை தேடி போகல, அவர் தான் எங்களை தேடி வந்தார். உண்மைதானே? ஹல்லேலூயா. அப்படி தேடி போயிருந்தாலும் இதுவரை கண்டு இருக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் அவர் தேடி வந்ததுனால தான் அவரை கண்டு கொண்டதோட மாத்திரம் இல்லை, விசுவாசித்தமான கிருபை விழுந்ததுனால தான் ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அப்போ கிருபை செய்கிற வேலை ரட்சிப்பு. ஹல்லேலூயா. முதலாவது நம்ம வாழ்க்கையில் செய்கிற காரியம் ரட்சிப்பு. எங்கெங்கேயோ பாவத்தில் இருந்தோம். அழகா பவுல் எழுதுறாரு அந்த 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால், உலக பிரபுக்கு நம்ம அடிமையாக இருந்தோம்.
பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், மனம் போன போக்கில் மன இச்சையின்படி வாழ்ந்தோம், நம்ம கோபாக்கினியின் பிள்ளையாக இருந்தோம். இப்படித்தான் நாங்களும் இருந்தோம், நீங்களும் இருந்தீங்க. ஹல்லேலூயா. இப்படி இருந்த நம்மளை அவர் கிருபை வச்சதுனால நம்மளை தேடி வந்து நம்ம விசுவாசத்தை கொண்டு அவர் ரட்சிப்புகளை நடத்தினார். ஹல்லேலூயா. இது நம்மளுக்கு ஏதாவது கொடுத்து கிடைச்சதுன்னு கேட்டால் ஒண்ணுமே கொடுக்கல. ஹல்லேலூயா. அதனால தான் கிருபைக்கு வேல்யூ தெரியல. கிருபை ஃப்ரீயா கிடைக்கிறதுனால தெரியல. அந்த கிருபையை கொண்டு தான் என் ஆண்டவர் என்னையும் உங்களை ரட்சித்து இன்னைக்கு சபையில சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக கிருபை செய்கிற ஒரு காரியம் ரட்சிப்பை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம கிருபை நிறைய பேசுவோம். சபையில பேச ஒரு வார்த்தை, பெரிய வார்த்தை என்னன்னா கிருபை. உண்மைதானே? காலையில் எழுப்பினோட ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தில் இருக்கும், ஆண்டவரே இன்னைக்கு இந்த நாளுக்குரிய கிருபை தாங்க ஆண்டவரே, புதிய கிருபை தாங்க ஆண்டவரே. அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எனக்கு கிருபைன்றது ஒரு பவருங்க. ஹல்லேலூயா. நமக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். கிருபைன்றது ஒரு பவர். அந்த பவர் எவ்வளோலாம் செய்யுதுன்னு சொன்னால் அதை தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நம்ம வாழ்க்கையில் செய்கிறது ரட்சிப்பு. உளையான சேற்றில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், அதை நம்மளை கொண்டு வந்து மீட்டெடுத்தது அந்த கிருபை. அது ஏன் பவுல் இவ்வளோ அழகாக எழுதுறான்னா, உண்மையிலே சொல்ல போனால் எடுத்தது ஃபுல்லாக நான் கிருபையை குறித்து, ஆனால் எடுத்தது எல்லாமே பவுல் எழுதுறதுல இருந்தான். ஹல்லேலூயா. நான் யோசிப்பேன், பவுலுக்கு தெரியும் நான் நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டவனாக இருந்தேன், அதன்படி நான் வாழ்ந்தவன், ஆனால் என்ன அது ரட்சிக்கல்ல. ஹல்லேலூயா. அதை தேறினவன், அதை கற்றவன், அதை உணர்ந்தவன், அதை கடைபிடித்தவன், அதற்காய் வைராக்கியம் கொண்டவன் பவுல். உண்மைதானே? ஹல்லேலூயா. அதற்காகத்தான் அவனுக்கு கிறிஸ்துவ அவங்க எல்லாரும் அங்கங்க பறைசாற்றுறாங்க, அதை ஏற்றுக்கொள்ளும்போது இவனால் தாங்க முடியல. அதனால தான் அவங்களெல்லாம் துன்பப்படுத்துகிறோம், அவங்கள கொலை செய்யணும். ஸ்தேவானு கொலை செய்து தொடங்குவானா? எதுக்குன்னு சொன்னா, இவன் நினைச்சான் நான் கடைபிடிக்கிற நியாயப்பிரமாணம், நான் செய்யறது தான் சரி, எனக்கு இதுதான் கரெக்டா இருக்கு. அங்கே கிருபை தெரியல அவனுக்கு. ஹல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவை சந்தித்த போது, அந்த கிருபை வெளிப்பட்ட போது அவனுக்கு தோணிச்சு, ஓஹோ நான் ஒண்ணுமே இல்லை, இந்த கிருபை தான் என்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. அதனால தான் எபேசியர் எழுதி வைக்கிறார், நான் இருந்த இவ்வளவு, ஆனால் நான் இருந்ததெல்லாம் இப்படித்தான் இருந்தேன், இந்த பிரபுக்கு அதிகாரத்துக்கு நான் கீழ்பட்டு இருந்தேன், உலக பிரபஞ்சத்தின் பிரபுக்கு நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருந்தேன், கோபாக்கினியின் பிள்ளையா இருந்தேன், என் மன இச்சையின்படி நான் நடந்தேன், பொல்லாப்பின் பிள்ளையா இருந்தேன். ஆனா அந்த கிருபை வந்ததுனால நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இப்போ ரட்சிப்பு தான் ஒரு மனுஷனுக்கு முதலாவது கிடைக்கிறது கிருபையினால. ஹல்லேலூயா. அப்ப இந்த கிருபை அதோட முடிகிற விஷயம் இல்லைங்க, அதோட முடிகிற விஷயமே இல்லை. ஹல்லேலூயா. கிருபைன்றது நம்மளுக்கு நித்தியத்துல கொண்டு போய் சேர்க்கும் வர தேவையானது. ஹல்லேலூயா. அதனால தான் டெய்லி கேட்குறோம், கிருபை தாங்க ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய கிருபை தாங்க, புது கிருபை தாங்க, காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதே ஆண்டவரே. ஏன் அந்த நாளைக்கு என்னத்துக்கு கிருபை வேணும்? எனக்கே யோசிச்சிருக்கிறோமா? ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு வார்த்தை எடுத்துக்கங்களேன். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11 to 13 வரை. தீத்துவின் புஸ்தகம். எல்லா மனுஷருக்கு ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, ஆமென், நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து, ஆமென், தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நம்மளுக்கு உதவி செஞ்ச அந்த கிருபை இப்ப என்ன பண்ணுதுன்னு சொன்னா நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ரெண்டாவது நமக்கு போதிக்கிறது கிருபை. என்னத்தை போதிக்குன்னு சொன்னா, நீ பாவத்தில் இருந்த, நீ இப்ப ரட்சிப்புக்குள்ள வந்துட்ட, ஆனா இனி வாழ்ந்து நீ போக வேண்டிய ஒரு இடம் இருக்குது பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு நீ போகும் வர, இல்ல அவர் வருகையில நம்ம எதிர்கொள்ளும் வர நம்ம எப்படி நடக்கணும் என்பதை போதிக்கிறது கிருபை. அதனாலதான் இதுல சொல்லப்பட்டிருக்குது, லௌகிக இச்சைகளை வெறுத்து அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகில் ஜீவனம் பண்ணி நம்ம நம்பி இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியமாகி அந்த பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வர நம்மளை போதிக்கிறது இந்த கிருபை. ஹல்லேலூயா. அப்ப ரெண்டாவது வேலை இந்த கிருபைக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, நமக்கு போதிக்கிறது. என்னத்தை போதிக்குன்னா, ரட்சிக்கப்பட்டு அப்படியே விட்டுட்டு போறது இல்லைங்க, ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலை இருக்குது. உண்மை சொன்னா நம்ம சுயத்தினால ஒன்னையுமே செஞ்சிட முடியாது. கிருபை இல்லாம ஒரு மனுஷனால இந்த இடத்துக்கு போகவே முடியாது. அந்த கிருபை நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் போதித்து, ஓஹோ நீ இந்த வழியில நடக்க வேண்டும், இதுதான் உன்னை அங்க கொண்டு போய் சேர்க்கும், நீ இதை கடைபிடி, இதை செய், இதை விடு, அப்படி நம்மளுக்கு போதிக்கிறது கிருபை. ஹல்லேலூயா. அதான் அழகா சொல்றாரு,
ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவனுடைய கிருபையானது, அந்த ரட்சிப்பை கொடுத்த அந்த தேவ கிருபையானது இப்ப பிரசன்னமாகி நமக்குள்ள அது பிரசன்னமாகி நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்மளுக்கு டெய்லி கிருபை வேணும். இந்த லௌகிக இச்சைகளை மேற்கொள்ள கிருபை வேணும், அவ பக்தியை மேற்கொள்ள கிருபை வேணும், நீதியில் நடக்க கிருபை வேண்டும், அந்த ஆனந்த பாக்கியத்துக்குள்ள அந்த பரத்துக்கு போய் சேர நம்மளுக்கு கிருபை வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் அழகா எழுதி வைக்கிறார், நீ இதை பிடிச்சிக்க. ஹல்லேலூயா. இந்த கிருபையை பிடிச்சிக்க, அதுதான் உன்னை போதித்து நடத்தும். ஹல்லேலூயா. அப்ப நம்மளுக்கு கிருபை ரட்சிப்போட முடிகிற காரியம் இல்லைங்க. அதான் சொன்னேன், எட்டர்னல், அதாவது நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படி அது வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் அன்னன்னைக்கு கிருபையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம உலகத்துல வாழ்றோம். உலகம் இச்சைக்குரியது, பாவத்துக்குரியது, நம்மளை சுத்தி இருக்கிறது அசிங்கம், அருவருப்பு எல்லாம் இருக்குது. இதுக்குள்ள நானும் நீங்க நிக்கணும். ஒரு கிருபை வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கிருபை இருந்தா தான் இதை மேற்கொண்டு நம்மளால வாழ முடியும். ஹல்லேலூயா. 3வது காரியத்தை பாருங்களேன். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்திற்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலாலும் 14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் பாவம் மேற்கொள்ளாம வாழணும்னு சொன்னா அவனுக்கு கிருபை வேணுங்க. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் இனி பாவத்துக்கு அடிமை இல்லைன்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? எனக்கு அந்த கிருபை ஒரு பவர், நான் சொன்னேன், அது உதவி செய்யும் என்ன அந்த பாவத்திலிருந்து மேற்கொண்டு நான் வாழ்வதற்கு. ஹல்லேலூயா. என்ன பாவம் மேற்கொள்ளாது, நான் அதை ஓவர் கம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அதுக்கு தான் கிருபை. எவ்வளோ பாவத்தில் இருக்கிறவன் ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு அந்த பாவத்தை விட முடியல. ஆனால் அவன் கிருபையை கேட்கிறான். எதுக்குன்னா இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வரணும். ஹல்லேலூயா. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வரணும். எனக்கு நீங்க உதவி செய்யறது அந்த கிருபை. ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனுக்கு கிருபை எதுக்கு வேணும்னு சொன்னா அவனுடைய பாவத்தை மேற்கொள்ளாமல் வாழ்வதற்கு கிருபை வேணும். ஹல்லேலூயா. அவன் அதை ஓவர்கம் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்மளை பாவம் மேற்கொள்ள கூடாது, முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா பவுலுக்கு தெரியுங்க, பவுல் நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டவனாக இருந்தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அதை பெற்றுக்கொண்ட யாருமே நீதிமான் ஆக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அந்த நியாயப்பிரமாணம் எல்லாரையும் பாவிகளாய் தீர்த்ததே அல்லாமல் ஒருவனையும் நீதிமானாக்கவில்லை. அதனால தான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒரே தரம் மரித்து தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி கிருபையின் பிரமாணத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நீதிமானாக்கிச்ச யாரையாவது இல்லைங்க. நீங்க அந்த நியாய பிரமாணன்றது, நீ அதை செய்யாத, இதை செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத, இதெல்லாம் கட்டுப்பாடா போட்டதோ அதை எவன் மீறினாலும் அவன் நீதிமான் அல்ல, பாவின்னு திக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஆனா இந்த நாட்கள் எங்களுக்கு கிருபையை கொடுத்ததுனால, கிருபையினுக்குள்ள இருக்கிறதுனால என்னை பாவம் மேற்கொள்ளாது, நான் அதை மேற்கொண்டு வாழ்வதற்கு தேவையான ஒரு பவரை எனக்கு கொடுக்குதுன்னு சொன்னா அது கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட நம்மளுக்கு டெய்லி தேவையான காரியம் கிருபை. ஹல்லேலூயா. அது போதிக்கிறது மட்டும் இல்லைங்க, அது உதவி செய்து, எனக்கு உங்களுக்கு உதவி செய்து. அதனால தான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க 1000 பேர் நம்மளை சுத்தி இருந்தாலும், பாவத்தின் வாழ்க்கையில வாழ்ந்தாலும், எனக்கு கிருபை ஒன்று தாங்கிறதுனால நான் அதுக்குள்ள போய்விடாதபடி அதை நான் மேற்கொண்டு வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. அதான் உண்மை. நாம இருக்கிற ரூம், பேச்சுலர்ஸ் இருக்கிற ஒருத்தர் ரூம்ல இருக்கிற 10 பேர் இருப்பான், 9 பேர் உலகத்துக்கான தான் இருப்பான். அவன் செய்ததுல நீங்க உடன்பட மாட்டீங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்க மேல ஒரு கிருபை இருக்குது. ஹல்லேலூயா. அந்த கிருபை அந்த பாவத்துக்குள்ள உங்களை கொண்டு போய் சேர்க்காது, அதிலிருந்து வெளியே வர உதவி செய்யும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படும் போது யாருமே நான் பாவம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. பாவம் இல்லை என்று சொன்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறோம்னு வேதம் சொல்லுது. அப்படி இருந்த நம்ம அறிக்கை செய்து விட்டு நம்ம கிருபையை பெற்ற நம்ம, ரட்சிப்பை பெற்ற நம்ம, ஆனா வரும் நாட்களில் நம்ம வாழ்றதுக்கு நமக்கு ஒன்று தேவை, அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே அதிகாரத்துல 22வது வசனத்தை வாசிங்களேன். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவிலோ நித்திய ஜீவன். உண்டு நான் பாவத்துக்கு அடிமையா இருந்தேன், எனக்கு கிருபை பெற்றதுனால் நான் தேவனுக்கு அடிமையாய் மாறிட்டேன். ஹல்லேலூயா. இதுதான் உண்மை. பவுல் சொல்றாரு, நான் முன்னாடி இதுக்கு அடிமையா இருந்தேன், நான் இன்னைக்கு அந்த ஒன்றுக்கு அடிமை இல்லை, இன்னைக்கு நான் கிருபை பெற்றதுனால் நான் தேவனுக்கு அடிமை. ஹல்லேலூயா. அந்த அடிமைத்தனம் எதுக்குள்ள கொண்டு போனா பரிசுத்தமாக்குதலுக்கு நேராய், நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போகும். எந்த மனுஷன் ஒரு தேவனுக்கு அடிமைன்னு சொல்றானோ அவன் வாழ்க்கை நாளுக்கு நாள் பரிசுத்தமாக்கப்படும், நாளுக்கு நாள் நித்திய ஜீவனுக்கு நேராக நடக்கும்.
ஹல்லேலூயா. உலகத்தின் அடிமைத்தனம் பாவத்துக்குள்ளே மரணத்துக்குள்ளே கொண்டு போகும். ஆனா கர்த்தருக்கு நம்ம பயப்படுற பயம் இன்னைக்கு போதிச்சாங்க பாத்தீங்களா? அந்த பயம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்ப வரும்னு சொன்னா அவருக்கு அடிமையாய் மாறும். ஹல்லேலூயா. நான் தேவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஹல்லேலூயா. அந்த அடிமைன்றது என்னை பரிசுத்தமாக்கும், நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா. இதுக்கு தேவை கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில கிருபை ரட்சிப்பை கொடுத்தது, கிருபை போதிக்குது, கிருபை பாவத்தை மேற்கொள்ள தேவனுக்கு ஒரு அடிமையாக, நான் தேவனுக்குள்ள ஒரு அடிமையாக வாழ்வினை தவிர பாவத்துக்கு அடிமையாய் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த மனுஷனுமே இந்த உலகத்துல வாழும் வர உலகத்துக்கு அடிமை. ஆனா என்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்களோ அன்றிலிருந்து நான் தேவனுக்கு அடிமை. ஹல்லேலூயா. எல்லா மனுஷனுக்கும் ஒரு போராட்டம் இருக்குங்க, ஆவிக்குரிய போராட்டம். ஆனா அதை மேற்கொண்டு வர்றதுக்கு உதவி செய்யறது கிருபை. ஹல்லேலூயா. பவுல் அதான் சொல்லுவாரு, நான் ஆவியில் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அது மாம்சம் செய்ய விட மாட்டேங்குது. இதுதான் எல்லா மனுஷனுக்கு இருக்கு போராட்டம். ஆனா நீங்க கிருபையை கூட கேளுங்களேன் உங்க வாழ்க்கை. ஆண்டவரை கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை. அந்த கிருபை உங்களுக்கு எப்படி தெரியுமா? மாம்சத்தை ஜெயிக்க உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட மாம்சத்தில் நடக்கிற கிரிகையாக இருந்தாலும் அதை ஜெயிக்க உதவி செய்யறது கிருபை. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் எழுதுறாரு கிருபை 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 கிருபைன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் சொல்றேங்க, அதான் சொல்றேன், பவுல் கிறிஸ்துவுக்கு எகெயின்ஸ்டாக நின்று அவரை தரிசித்த பின்பாக அவனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு மாற்றம் வர காரணம் அவன் கிருபையை கண்டு கொண்டதுனால. ஹல்லேலூயா. கிருபையை காணாம எத்தனை பேர் மறைச்சு போனாங்க. அந்த நாட்களில் எலும்பின ஏரோது கிருபையை பார்க்கல, கிறிஸ்துவை பார்த்தாரு, கிறிஸ்து செய்யறதெல்லாம் பார்த்தாரு, எதிர்த்து நின்னா. உண்மைதானே, பவுல மாதிரி தானே சொல்ல போனா. ஆனா பவுல் கிருபையை பிடிச்சு கொண்டான். ஏரோது எதிர்த்து நின்று கடைசி புழுத்து செத்து போனான். ஹல்லேலூயா. கிருபை ஒரு மனுஷனையை மாத்திருங்க. ஹல்லேலூயா. பவுல் எப்படி மாத்துச்சுன்னு யோசிச்சு பாருங்களேன். தேவனுக்கு நான் அடிமை, அதனால தான் நான் எல்லாம் குப்பை என்று எண்ணுகிறேன், நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஏன் காரணம்? கிருபை அவனுக்கு விளங்கிருச்சு. கிருபை தான் பெருசு விளங்கிறதுனால இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணுமே தேவையில்ல. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கர்த்தருக்காக எல்லாத்தையும் அர்ப்பணிக்கணும்னு சொன்னா அதுக்கு கிருபை தான் வேணும். எந்த பிரசங்கமோ எந்த மனுஷனுடைய ஒன்றும் நடக்காது. அவனுக்குள்ள எவ்வளவு கிருபை பெருகுதோ அவனுடைய அர்ப்பணிப்பு அவ்வளவாய் பெருகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு மனுஷன் எதெல்லாம் நேரத்தை, அவனுடைய பணத்தை, அவனுடைய தூக்கத்தை எதை அர்ப்பணிக்கிறானோ அது கிருபை பெருகினவன். ஹல்லேலூயா. அவனால செய்ய முடியுங்க. ஏன்னா அவன் அவ்வளவு கர்த்தருக்காக செய்கிறவன், அவனுக்குள்ள அவ்வளவு கிருபை இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷன் கிருபை தாங்க எல்லாமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது ஹல்லேலூயா 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12:9 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. 12:9 அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு கிருபை எதுக்கு தெரியுமா வேணும்? பலவீனத்தில் அந்த கிருபை பலன் கொடுக்குங்க. ஹல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், கிருபைன்றது ஒரு பவர். இப்போ பவுலுக்கு நான் சொன்ன இதெல்லாம் முடியும். இப்போ அவருக்கு இருக்க சரீரத்தில் ஒரு பிரச்சனை. ஹல்லேலூயா. ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது, இதை எடுங்க எடுங்கன்னு கர்த்தர் கேட்குறாரு. ஹல்லேலூயா. கர்த்தரோடு நடக்கிற மனுஷன், கர்த்தரோட கிருபையை சுரந்த மனுஷன், இவர் கேட்குறாரு, என் சரீரத்தில் ஒரு முள், அதை நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு கேட்குறாரு. 3 தடவை கேட்டார், அதை எடுத்து போடவே இல்லைங்க. கொடுத்தது கிருபை. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையிலும் சில நேரம் பாடுகளின் மத்தியில இந்த பாட்டை மாத்துங்கன்னு கேட்கறத விட இந்த பாட்டை தாங்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்டு பாருங்களேன். ஹல்லேலூயா. போயிட்டு இருக்கிற பலவீனத்துல எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேளுங்களேன். அந்த கிருபை வரும்போது இந்த பலவீனம் ஒண்ணுமே இல்லாம போயிருங்க. ஹல்லேலூயா. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகிற பிரச்சனையின் மத்தியில் என் பிரச்சனையை மாற்றுங்க ஆண்டவரே, என் பிரச்சனையை மாற்றுங்க ஆண்டவரே, என் பிரச்சனையை மாற்றுங்க. இந்த ஜெபத்தை நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்களேன். என் பிரச்சனையை தாங்கக்கூடிய எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே, கிருபையை தாங்க. கிருபை உங்களுக்கு உள்ள வரும்போது இந்த பிரச்சனை எப்படி மாறுதுன்னே உங்களுக்கே தெரியாதுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மை தாங்க. இந்த சத்தியம் விளங்கினப்போ எனக்கு நடந்த ஒரு சாட்சியை சொல்கிறீங்களேன். எனக்கு பயங்கர இந்த நெக் பெயின், ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருக்கேன். ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் மற்றவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுறேனே, அவங்களுக்கு ஹீலிங் நடக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ கழுத்து வேதனையாக இருக்குது. ஆயுர்வேதிக் கூட போகலான்னு பிளான் பண்ணி ஒரு வாட்டி கன்சல்டன்சிக்கு போயிட்டு வந்தாச்சு. அவங்க வாங்க 7 நாள்னாங்க, நான் போகவே இல்லை. ஆண்டவர்கிட்ட எப்பயுமே கேட்குறேன், ஆண்டவர் இந்த கழுத்து வலி எடுத்து போடுங்க. ஒரு நாள் நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த கழுத்து வலி தாங்க, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரேன்னு. அதுக்கப்புறம் என் கழுத்து வலி போயிடுச்சு. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஜெபங்கள் மாறும்போதே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியுது. ஹல்லேலூயா. பவுல் அதுக்கப்புறம் இந்த பலவீனத்தை குறித்து எங்கேயுமே எழுவல்ல.
உண்மைதானே? இந்த பலவீனம் எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்குது, அதை நீங்கள் எடுத்து போடுங்கன்னு சொல்லி அந்த கிருபையை தந்துட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பலவீனத்தை குறித்து எங்கேயுமே எழுதலை பவுல். ஹல்லேலூயா. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பலவீனம் இருக்கோ அவ்வளோக்கு கிருபை தேவை. எத்தனை பேர் புரிந்தல? எனக்கு 80% நான் பலவீனமாக இருக்கேன்னா எனக்கு 80% எனக்கு கிருபை வேணும். ஹல்லேலூயா. நான் 50% எனக்கு நான் பலவீனமாக இருக்கேன், அது ஆவியில் இருக்கலாம், நம்மளுடைய சரீரமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. சில நேரத்தில் சரீரம் நல்லா தான் இருக்குங்க, ஆத்துமாவில் பயங்கர துக்கம் இருக்கும், ஆத்துமாவில் சொல்ல முடியாத ஒரு வியாகுலம் இருக்கும். இது ஒரு ஆத்துமாவில் ஆவியில் நடக்கிற ஒரு பெரிய பலவீனம். ஹல்லேலூயா. அவங்க பார்க்க நல்லா தான் இருப்பாங்க, அவங்க பாடியில் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த நோயும் இருக்காது, எந்த பலவீனமும் இருக்காது. ஆனால் அவங்களால சிரிக்கக்கூட துக்கம் அவங்களை ஆட்கொண்டு இருக்கும். இதுவும் ஒரு பலவீனம். ஹல்லேலூயா. இதை மேற்கொள்றதுக்கு எந்த டாக்டராலே முடியாது. ஹல்லேலூயா. கிருபை மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறேன், கிருபையை கேளுங்க. ஆண்டவரே, என் பலவீனத்தில் உங்கள் பலன் பரிபூர்ணமாக விளங்கணும்னு சொன்னால் உங்கள் கிருபை வேண்டும்பா. ஹல்லேலூயா. நீங்கள் பவுலுக்கு அந்த முள்ளை எடுக்கலை, ஆனால் அந்த முள்ளு குத்துற நேரமெல்லாம் நீங்கள் கிருபை கொடுத்தனால அவனுக்கு வழி விளங்கலை. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் எது எல்லாம் நம்மளை குத்துகிறதா இருக்குதோ, நம்மளை படுத்துகிறதா, அதாவது ஒரு உடம்புலையாக இருக்கலாம், அது மனதளவில் இருக்கலாம், அதை மேற்கொள்றதுக்கு அதை எடுத்து போடுங்கன்னு சொல்லி எடுக்கலையா, என் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு கிருபை தாங்கப்பா. அந்த கிருபை உங்களுக்குள்ள அளவில்லாமல் வரும்போது அந்த பலவீனம் உங்களுக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் அதை பற்றி பேசவே மாட்டீங்க. அதை பற்றி நான் ரொம்ப கவலையாக இருக்கேன், ரொம்ப கிருபை கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு கவலையை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. ஹல்லேலூயா. எனக்கு கஷ்டமாக இருக்குது, கிருபையை கேளுங்களேன், அந்த கஷ்டத்தை நீங்கள் பேச மாட்டீங்க. ஹல்லேலூயா. அப்போ கிருபைன்றது முதலாவது நம்மளுக்கு செய்கிறது ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்மளுக்கு அது போதிக்கிறது, நடக்க வேண்டிய பாதையை போதிக்கிறது. மூன்றாவது பாவத்தை மேற்கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அந்த கிருபை அளிக்கப்படுகிறது. நாலாவது அந்த தேவனுக்கு அடிமை என்கிற அந்த காரியத்துக்குள்ளே போய் நம்ம அந்த நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாய் பரிசுத்தமாக்குதலுக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறது கிருபை. ஹல்லேலூயா. அஞ்சாவது, என் பலவீனங்களில், என் இல்லாத நேரத்தில் எனக்கு அந்த கிருபை பலன் அளிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது பவுலுக்கு மாத்திரம் இல்லைங்க, எனக்கு உங்களுக்கும் தான். வாழ்க்கையில், நம்மளுடைய ஊழியத்தின் பாதையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் வேலையில், பிஸ்னஸில் எதுவாக இருந்தாலும் கிருபை வேணும். ஹல்லேலூயா. கிருபை வேண்டும் என்று சொன்ன அந்த கிருபை தான் நமக்கு அந்த பலனையும் அதை தாங்கக்கூடிய கிருபையும் அளிக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை கூட பார்ப்போமே. ஹல்லேலூயா. எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரப்படவும். அல்லையா, என்னத்துக்கு கிருபை கிடைக்குமாம்? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. ஹல்லேலூயா. அதாவது அந்த கிருபை என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஏற்ற நேரத்தை, அதாவது நம்மளுக்கு ஒரு நீடிட்டு, அதாவது நம்மளுக்கு தேவைப்பட்ட ஒரு நேரம் இருக்கும் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு உதவி தேவை, நான் எனக்கு புரியுமா நான் சொல்கிறேன், எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு இப்போ உதவி தேவைன்னு சொன்னால் நமக்கு கிருபை வேணும். ஹல்லேலூயா. அதுதான் சொல்லப்பட்டிருக்குது, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். ஹல்லேலூயா. ஏற்றனா உங்களுக்குன்னு ஒரு தருணத்தில் எனக்கு கட்டாயம் இந்த உதவி வேணும் அப்படின்னு சொன்னால் வேற எங்கிருந்தும் கிடைக்காதுங்க, அந்த கிருபை இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அதனால் தான் அந்த கிருபாசன அண்டைக்கு நம்ம போக காரணம், அங்கிருந்து தான் அந்த கிருபை வர முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம ஜெபங்கள்ல, ஆண்டவரே நான் இந்த காரியத்துக்கு போகிறோம், நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம், ஒரு இன்டர்வியூ போக முன்னாடி, ஆண்டவரே நீங்கள் கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே, அந்த மனுஷங்களில் தயவு எனக்கு கிருபை தாங்கப்பா. எதுக்கு கேட்கணும்னு சொன்னால், எனக்கு ஒரு ஏற்ற சமயத்தில் ஒரு சகாயம் கிடைக்கணும்னு சொன்னால் எனக்கு கிருபை வேண்டும். ஹல்லேலூயா. அது எந்த காரியமாக இருக்கணுமே, உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சகாயம்டா, ஒரு உதவி செய்யணும்டா, உதவி வேணும்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு ஒரு கிருபை வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்டுட்டு போங்களேன், ஆண்டவர் யாரையும் எழுப்புவார். ஹல்லேலூயா. நம்ம போகிறது ஒரு காரியமா, அங்கே யார் இருக்கா நம்மளுக்கு தெரியல, ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறது கிருபை, ஆண்டவர் அவங்களுக்கு ஏற்ற ஆட்கள் எழுப்பி வச்சுருப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் என்றைக்குமே இது உதாரணமாக சொல்கிற காரியம், இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆலயம் கட்டணும் தேவை இருக்குது, இப்போ போகிறோம், இந்த தேசத்தில் நம்ம அடிமையாக இருக்கோம், இங்கேருந்து போகும்போது ஒரு கோரேசை ஏன் எழுப்பினார் ஆண்டவர் சொன்னால்,
உதவி செய்கிறதுக்கு, அவங்களுக்கு சகாயம் செய்கிறதுக்கு ஒரு கோரேஸ் புறஜாதியை அபிஷேகம் பண்ணது கர்த்தர். ஹல்லேலூயா. நம்மளுக்கு அப்படிதாங்க. சில இடத்துல கம்பெனி நம்ம போவோம், கிறிஸ்தவனாக இருக்க மாட்டான், யாரோ ஒரு புறஜாதியாக இருப்பான். ஆனால் அவன் ஆண்டவர் நமக்காக சகாயம் செய்யும்படி அவருடைய கிருபை அதை நடத்தும். ஹல்லேலூயா. உண்மைதான். ஓனர் கண்ணில் தயவு கிடைக்கும். எப்படிங்க? அந்த கிருபை இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. மேனேஜர் கண்ணில் தயவு கிடைக்கும், கிருபை இருக்கிறதுனால. கூட வேலை செய்கிறவங்க கண்ணில் தயவு கிடைக்கும், கிருபை இருக்கிறதுனால. ஒரு இன்டர்வியூ போவீங்க, ஒன்றுமே நீங்கள் குவாலிஃபைட் இல்லை, உங்களை விட குவாலிஃபைடானவன் இருப்பான், ஆனால் உங்களுக்கு கிடைக்கும், ஏன்னா கிருபை இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. அதனால தான் கிருபைன்றது ஒரு பெரிய பவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நம்ம இருக்கிற இந்த காரியத்தில், நம்ம போயிட்டு இருக்க பாதையில் உதவி வேணும்னா மனுஷன் இல்லைங்க, அந்த கிருபையை நோக்கி பாருங்க, அந்த கிருபாசன் அண்டைக்கு போங்க. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கிருபாசன் அண்டைக்கு யாரும் போக முடியாது. மகா பரிசுத்தமுள்ள அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒருத்தருக்குமே தகுதி இல்லை. பிரதான ஆசாரியன் மட்டும்தான் கிருபாசன் அண்டைக்கு போக முடியும். ஹல்லேலூயா. திரைக்கு பின்னாடி இருக்கிற அதுக்குள்ளே யாருமே போக முடியாது. ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையில் மரித்த போது என்னைக்கு அந்த திரைச்சீலை 2ஆய் கிழிந்ததோ, அதற்கு பின்பாக நம்ம தைரியமாக கிருபாசன் அண்டைக்கு போகும்படியான ஒரு வழியை அவர் உண்டாக்கி வச்சார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம யார் பின்னாடியும் போய் எனக்கு நீங்கள் கேட்டு கொடுங்க, நீங்கள் செய்யுங்கன்னு கேட்கவே தேவையில்லைங்க. அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்து கேட்க வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. அதனால் இப்போ கிருபாசன் அண்டைக்கு போனாது, அதில் கிருபை இருக்குது, அங்கே இடத்துக்கு போயிட்டோன்னு சொன்னால் நம்மளுக்கு கிருபை வந்துருங்க. ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு எங்கே நம்ம ஜெபம் பண்ணாலும் அந்த இடத்துல கிருபையை கொடுக்குற தேவன். ஹல்லேலூயா. இப்போ நம்மளுக்கு உதவி வேற எங்கிருந்து வராதுங்க, அவர்கிட்ட இருந்தால் வரணும். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறது, வானத்தையும் பூமியை உண்டாக்குறதுலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் கண்களை அங்கே தான் நான் நேரெடுப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் எனக்கு தெரியும் சகாயம் செய்கிற கிருபை அவர்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. உதவி செய்கிற கிருபை அவர்கிட்ட இருக்குது. எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு உதவி வேணும்னு சொன்னால் நான் எங்கேயும் பார்க்க மாட்டேன், அந்த கிருபையை நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற எந்த காரியத்திலையும் முதலாவது கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியத்துக்கு நான் போயிட்டுருக்கிறேன், இந்த காரியத்தில் எனக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக உங்கள் கிருபை என் மேலே இருக்கட்டும். ஹல்லேலூயா. இது ஒரு ஜெபமுங்க. ஹல்லேலூயா. நான் என்னைக்குமே யோசிப்பேன், புலம்பலின் புஸ்தகம் இந்த இடத்துல எழுதியிருக்க ஒரு வார்த்தை தான், நான் நிற்பதும் நிர்மூலமாக அது இருப்பதும் கிருபையே. புலம்புற புஸ்தகத்தில் கிருபையை கொடுத்து எழுத வச்சது கர்த்தர். ஹல்லேலூயா. அவன் அவ்வளவு புலம்பலுங்க, ஆனாலும் புலம்புறவன் மத்தியிலே அவனுக்கு தேவை கிருபை. ஹல்லேலூயா. புலம்புற மனுஷனுக்கு தேவை கிருபை. அவ்வளோ புலம்பலா இருக்கு. புலம்பல் புஸ்தகம் வாசிச்சிருப்பீங்க, எல்லாமே புலம்பல். அங்க சொல்றான், இந்த புலம்பலை நான் நிற்கிறதும் நிர்மூலமாக அது இருப்பதும் உங்க கிருபைப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில நீங்களும் நானும் இந்த புலம்பலின் மத்தியில நம்ம நிற்கிறதுக்கு காரணம் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அநேகரோட வாழ்க்கையில் நிறைய புலம்பல்கள் இருக்கலாம், சொல்ல மாட்டாங்க, வெளியில சொல்ல முடியாது. ஆனா ஒன்று சொல்லுவேன், நீங்க நிற்கிறீங்கன்னு சொன்னா அது கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபை நான் சொன்னது போல உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போய் நான் சேர்க்கும் வர அது நம்மளை நடத்தும், போதிக்கும், நம்மளை வழி நடத்தும். ஹல்லேலூயா. அந்த கிருபையை சார்ந்து வாழ நம்ம பழகிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதுனால கிருபைக்கு வேல்யூ தெரியல. உண்மையை சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு சிலருக்கு தான் கர்த்தர் கண்ணில் கிருபை கிடைக்கும், எல்லாரும் கிடைக்காது தானே. நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது. இப்படி ஒரு சிலருக்கு தான் கிருபை கிடைக்கும். அந்த கிருபை கிடைச்சவங்க எல்லாம் அழைக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் அந்த கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிலருக்கு தான் வச்சிருப்பார் ஆண்டவர். தீர்க்கதரிசனம் ஒரு சிலருக்கு தான், ராஜாபிஷேகம் ஒரு சிலருக்கு தான். புதிய ஏற்பாட்டில் எல்லாரையும், எவனெல்லாம் பாவத்திலிருந்து வெளியே வந்து கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாறினார்களோ அவர் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் யாரும் அப்பான்னு கூப்பிட முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கல. எல்லாரும் ராஜாக்களா? இல்லை. எல்லாரும் ஆசாரியர்களா? இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த காலத்தில் எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைப்பித்து அவர் புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மை அவருடைய பரிசுத்த ஜாதியாகவும் அவர் நம்மளை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களுமாய் ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் காமனுங்க. புதிய ஏற்பாட்டில் மாம்சமான யாவர் மேலுமே நான் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னது பழைய ஏற்பாட்டில் நடக்கலை. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வந்து அதான் சொன்னேன், கிருபையின் காலம்னு சொல்கிறதுக்கு காரணமே
கிருபைன்றது எல்லாருக்கும் காமனாக கொடுக்கப்பட்டது. ஆனால் நம்ம வாசிச்சோம் நம்ம சங்கீதம் 107:43 ஞானவான்கள் அதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். உணர்ந்தவங்க தான் சபையில் சேர்த்துருக்காங்க. ஹல்லேலூயா. ஏன் உலகத்தில் இல்லை, எல்லாரும் உணரல, அதனால தான் அவங்க புறம்பே இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க ஞானம் அடைகிறாங்களோ இந்த கிருபையை குறித்து அவங்களும் உள்ளே வந்துடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளும் அந்த என்றைக்கும் எங்கேயோ இருந்தோம், அந்த கிருபையை அறிஞ்சதுனால, கிருபையை புரிஞ்சதுனால, அதை பிடிச்சிக்கிட்டதுனால இன்னைக்கு இங்கே இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. இப்போ எங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் மிக மிக தேவையானது கிருபை. ஹல்லேலூயா. கிருபை பெற்ற நம்ம சும்மா இருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அதை தினமும் 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 கேட்டு கேட்டு எந்தெந்த ஏரியாவுக்கு எனக்கு கிருபை தேவையோ அதை நான் பெற்று ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் நம்ம வாழணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு நான் கிருபை வேணும் ஆண்டவரே, நான் இதை மேற்கொள்ள எனக்கு கிருபை வேணும், என் பாவத்தில் நான் மேற்கொள்ள எனக்கு கிருபை வேணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை வேணும், பலவீனத்தில் எனக்கு கிருபை வேணும், என்னை போதித்து நடத்துறதுக்கு ஒரு கிருபை வேணும். இப்படி கேட்டிங்கன்னு வைங்களேன், உங்கள் வாழ்க்கையில் கிருபை பெருக 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 உங்கள் வாழ்க்கை வேற எப்படியோ போயிட்டுருக்கும். கர்த்தருக்கு நேராக நடத்தப்பட்டவர்களாக அவருடைய அடிமை என்கிற அந்த பெரிய, அதுதாங்க பெரிய உலகத்தில் கிடைக்கிற பாக்கியம். ஹல்லேலூயா. அதே கடைசி ஒரு வார்த்தையை வாசிப்போம். கலாத்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ எழுதின பவுல் எழுதுறாரு, நான் பெற்ற கிருபையை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. விருதாவாக்குறதுன்னா அதை நான் சும்மா அப்படி தூக்கி போட மாட்டேன். அப்போ என் கையிலே உங்கள் கீழே கருவையை கொடுத்த ஆண்டவர் அதை பிரயோஜனப்படுத்த கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விருதாவாக்கி விடாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பெற்றவர்கள் ஞானவான்களாய் நடக்க வேண்டும், அதை விருதாவாக்கி விடக்கூடாது. ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒரு பர்ஸை கொடுத்து அதில் வேல்யூ திங்ஸை கொடுத்தா நீங்கள் அதை அப்படி விருதா தூக்கி போட மாட்டீங்க. உண்மைதானே? ஹல்லேலூயா. உங்கள் பர்ஸில் ரொம்ப வேல்யூ திங்ஸை போட்டு கொடுத்து ஒரு ஃபைலை கொடுத்து இதை நீ வச்சுக்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி வைப்பீங்க? வெரி சேஃப் பிளேஸில் வைப்பீங்க. உண்மைதானே? லாக்கரில் வைப்பீங்க. எதுக்கு? அவ்வளோ வேல்யூன்னு தெரியும். அதே மாதிரி தாங்க கிருபையை பெற்ற நம்ம அதை விருதாவாக்கி விடக்கூடாது. ஹல்லேலூயா. அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு திங்ஸ் கிடச்சின்னு சொன்னால் நீங்கள் அதை சும்மா வச்சுருவீங்களா? இல்லை. அது எனக்கு எதுக்கு பிரயோஜனப்படும் யோசிப்பீங்க, அதை நான் எதுக்கு பயன்படுத்தணும்னு யோசிப்பீங்க, அதை எப்படி நான் மல்டிப்ளை பண்ணணும்னு யோசிப்பீங்க. அப்படித்தானே? இதை நான் எப்படி பெருக்கத்துக்கு கொண்டு போய் தான் அப்படி ஆசீர்வாதம். அதே மாதிரி தாங்க கிருபை. ஹல்லேலூயா. கிடைச்ச பெரிய பொக்கிஷம். ஹல்லேலூயா. பெரிய ஒரு பவர். ஹல்லேலூயா. அதை நம்ம பெற்றுக்கொண்ட நம்ம விருதா ஆக்கி விடாதபடிக்கு ஒவ்வொரு நாள் நம்ம கேட்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் இதை விருதாவாக்கி விடாதபடிக்கு உமக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய், ஆண்டவரே, இதை உமக்கு நான் ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய், கிருபை பெற்ற பாத்திரமாய் நான் பயன்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் பயன்பட வேண்டிய பாத்திரங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் பயன்பட வேண்டிய பாத்திரங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பயன்பட தொடங்கிட்ட இன்னைக்கு சொன்னாங்க பார்த்தீங்க, ஒரு இந்த எவ்வளோ உலகத்தில் எவ்வளோ பில்லியன் சனத்தொகை இருக்குது, இதில் எத்தனை நாடு இருக்குது, இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் கிருபை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. கிருபை பெற்ற சும்மா இருக்க மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை பெற்ற நாங்கள் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது, அதை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் எதிர்பார்க்கறது தாங்க. ஒருத்தனுக்காக சொன்னா இந்த உலகத்தில் பாதி பேருக்கு சொல்லிடலாம். ஹல்லேலூயா. சுவிசேஷம் கிறிஸ்துவை, ஹல்லேலூயா, பெற்ற அந்த கிருபையை. ஹல்லேலூயா. பவுல் கிருபையை பெற்றவன் சும்மா இருந்தா இத்தனை லெட்டர் எழுதியிருக்க மாட்டான். ஹல்லேலூயா. அவன் விருதாவாக்கி இருந்தான்னு சொன்னா இன்னைக்கு நானும் நீங்கள் படித்து பிரசங்கிக்கிறதுக்கு அவன் புதிய ஏற்பாட்டில் பாதி எழுதிட்டான். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? கிருபை அவன் பெற்றுக்கொண்டது நிமித்தமாய் அதை விருதாவாக்காதபடிக்கு எழுதினான். கிருபை பெரியது, கிருபை இப்படிப்பட்டது, கிருபை உன்னை தாங்கும், உன்னை நடத்தும். ஹல்லேலூயா. அதே மாதிரி நானும் நீங்கள் பெற்ற கிருபை மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படணும். ஹல்லேலூயா. அந்த கிருபையை சொல்லுங்க, கிருபையை பேசுங்க, கிருபையை செயல்படுத்துங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்கள் பெற்ற ரட்சிப்பை, கிருபையினால் பெற்ற ரட்சிப்பை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதை சொல்லும்போது உங்களிடத்துல கிருபை பெருகும். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க நம்ம ஊரில் இறக்கிற கிணம் தான் ஊறும். அப்படி தானே? தண்ணி எடுக்காமல் வச்சா அது பாலடைஞ்சு போயிடும். தண்ணி எடுக்க கிணறு ஊறிக்கிட்டே இருக்கும். அதே தான் நம்ம வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவமும். ஹல்லேலூயா. நீங்கள் பலருக்கு நீங்கள் உங்கள் ரட்சிப்பை சொல்லுங்களேன், உங்கள் மேலே வைக்கிற கிருபை பெரிதாகிட்டு கொண்டே இருக்கும், பெருகிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க. நான் பெற்ற கிருபையை நான் விருதாவாக்கி விட மாட்டேன். என் வாழ்க்கையில் நான் பெற்ற கிருபையை நான் விருதாவாக்கி விட மாட்டேன். அது பிரயோஜனம் உள்ள கிருபையாய்
மற்றவங்களுக்கு அளிக்கக்கூடிய கிருபையாய், நான் அதை பகிர்ந்து கொடுக்குற கிருபையாய் மாறணும். ஹல்லேலூயா. உங்கள் கிருபை பெருகுமை தவிர ஒன்றாலும் குறையிறது இல்லைங்க. ஹல்லேலூயா. தேவன்கிட்ட வாரம் எதுவுமே குறைஞ்சி போகிறது இல்லை. வரங்கள் குறையாது, வல்லமை குறையாது, மகிமை குறையாது, மேன்மை குறையாது. தேவனிடத்துல வாரம் எதுவுமே குறையிறது இல்லை. ஹல்லேலூயா. அப்போ கிருபையும் குறையிறது இல்லை. நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கிருபை பெருகிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கிருபையை குறித்து பேசுங்க, கிருபையை நாடுங்க, கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த கிருபையை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அப்போ நீங்கள் உடனே கேட்பீங்க, சிஸ்டர் நீங்கள் என்னத்தான் சொல்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் கிருபையாக கொடுத்த காரியங்களை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் என்றைக்குமே சொல்வேன், எத்தனை பேர் ஊரில் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு துபாய் வர முடியாமல் இருப்பாங்க? அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு கனவாக இருக்கும் துபாய் வர்றது. கிருபை இருந்தனால தான் அவங்கள கொண்டு வந்து வச்சுருக்காரு. உண்மைதானே. நானே சொல்லுவேன், எங்கள் ஊரில் ஒரு ஆன்ட்டி இருந்தாங்க, பாஸ்போர்ட் முடிய ரினியூவல் பண்ணுவாங்க, சாகும் வரை வரல, ஒரு ஃப்ளைட்லேயும் போகலை. ஆனால் பாஸ்போர்ட் 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பாஸ்போர்ட் எடுத்து வைப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு கனவாக இருந்துச்சு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கிருபை வச்சவங்க மேலே தான் ஆண்டவர் இன்றைக்கி கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ அந்த சிஸ்டர் சொல்லிட்டாங்களே இப்படி கொண்டு வந்து வச்சுக்க, நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியுன்னு. கிருபை கேளுங்க. ஹல்லேலூயா. அந்த கஷ்டத்தில், இந்த வேலையின் மத்தியில், என் நெருக்கத்தின் மத்தியில் எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க, அதை மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. 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 அதான் உண்மை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிருபை கேட்டிங்கன்னா, எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு கிருபை வேணுமோ நீங்கள் கேளுங்க. அது என் வேலையின் இருக்கலாம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், என்னுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், என்னுடைய ஃபினான்ஷியலாக இருக்கலாம், நான் என்னுடைய திட்டமிடுதலாக இருக்கலாம். எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை நடத்த எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கேளுங்க. அது பெருகிச்சுன்னு சொன்னால் அது ஒரு அபிஷேகங்க, அது ஒரு பவருங்க, அது ஒரு வல்லமைங்க. அது உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் கிருபை பெற்ற மனுஷனை நீங்கள் பார்க்க முடியுங்களே. அவங்கள்ட்ட போய் பேசினாலும் உங்களுக்கு ஒரு கிருபை பெறும். ஹல்லேலூயா. கிருபை பெற்ற மனுஷன் 10 நிமிஷம் பேசுங்களேன், உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. கிருபை இல்லாதவன்ட்டு பேசி பாருங்களேன், நீங்களே உடஞ்சி வந்துடுவீங்க. ஹல்லேலூயா. கிருபை இல்லாதவன் நீங்கள் பேசி பாருங்களேன், ஏன்டா பேசணும், வேஸ்ட்டாக போச்சு. கிருபை உள்ள பேசி பாருங்கள், விடிய பேசினா உங்களுக்கு இன்னும் பேசணும்னு தோணும், சோர்வை இருக்காது. ஹல்லேலூயா. எந்த வார்த்தை வந்தால் நம்மளுக்கு அது ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வாழ்க்கை அது கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் நான் சொல்கிறேன், கிருபைன்றது மற்றவங்களை வாழ வைக்கும், கிருபைன்றது மற்றவங்களை உயிர்ப்பிக்கும், மற்றவங்களை ஒரு பூஸ்ட் மாதிரிங்க. அதனால் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்கள் சரீரத்தில் இருக்கிற போராட்டங்களில் கிருபை கேளுங்க. எழுந்து நின்று அப்படியே ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா.